பில்டிங் வெல்த் சீரீஸில் எப்படி இள வயதுல இருந்தே சிக்கனமாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக வெல்த் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்த்தோம். ஒரு டெடிகேட்டட் அண்ட் ஃபோக்கஸ்டான ஆளால் கண்டிப்பாக அதை பண்ண முடியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா எல்லோராலும் அதை பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரியெல்லாம் என்னால் அக்ரெசிவாக சேமித்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் தான் அதிகம் பேர் இருப்பாங்க. சரி, அப்படி கஷ்டப்பட்டு சிக்கனமாக இருந்து வெல்த் பில்ட் பண்ண முடியாமல் போனாலும் அட்லீஸ்ட் பேசிக் ஃபைனான்ஷியல் பிளானிங்காவது பண்ணுங்க அப்படிங்கிறதா என்னோட வேண்டுகோள். ஃபைனான்ஷியல் பிளானிங்னு வரும்போது சில விஷயங்கள் ஆப்ஷனல். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் அல்லது செய்யாமல் போகலாம். ஆனால் சில விஷயங்கள் கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும். அது ஆப்ஷனல் கிடையாது. அது என்னென்ன விஷயங்கள், ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத விளக்கமாக இந்த எபிசோடில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் லைஃப் இன்சூரன்ஸை வாங்கிக்கிறது. நிறைய பேரை பார்க்குறேன், குடும்பத்தில் அவர் ஒருத்தர் தான் சம்பாதிச்சிட்டு இருப்பார். அவரோட சம்பாத்தியத்தை நம்பி தான் மொத்த குடும்பமும் இருக்கும். ஆனாலும் லைஃப் இன்சூரன்ஸா, அதை பிறகு வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஒரு அசம்பாவிதம் நடக்கிற வரைக்கும் அதோட சீரியஸ்னஸ் நமக்கு தெரியாது. சில வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரு அப்பா, அம்மா, ஒரு 6 வயசு பையன்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு. நல்லா இருந்த மனுஷன் கடைக்கு ஷாப்பிங் போன ஆள் திடீர்னு மயங்க விழுந்திருக்காரு. ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிற வழியிலேயே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. அவரோட குடும்பத்துக்கு பேரதிர்ச்சி. இதில் இன்னும் சோகமான விஷயம் என்னென்னா, அவர் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கவே இல்லை. அவரோட குடும்பத்துக்கு அவரை இழந்த அந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் காணாதுன்னு ஃப்யூச்சரே கேள்விக்குறியாகிற அளவுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வேறு. இது மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம். இங்கே யூஎஸில் இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் உடனே கோஃபண்ட்மியில் போய் ஒரு இரங்கல் செய்தி போட்டுட்டு பொதுமக்கள்கிட்ட முடிஞ்ச வர டொனேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கும். அதுலேருந்து வர ஃபண்டை வச்சு எத்தனை காலத்துக்கு தான் அந்த குடும்பத்தால் சமாளிக்க முடியும்? அதனால் லைஃப் இன்சூரன்ஸை ஆப்ஷனலாக எடுத்துக்காதீங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தரோட இழப்பு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும் அப்படின்னா அந்த நபர் கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுருக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ன உடனே யூனிவர்சல் பிளான், என்டோமெண்ட் பிளான், யூலிப் அப்படின்னு அட்டர் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வாங்கக்கூடாது. சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும். அது பயங்கர சீப்பும் கூட. எப்படி லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறது அப்படின்னு நான் ஏற்கனவே தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். நம்ம வருஷ செலவில் அட்லீஸ்ட் 25 மடங்காவது டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கணும். எங்கள் ஆஃபீஸில் ஒரு வருஷ சம்பளத்துக்கு ஏற்கனவே கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதோட நிறுத்திடக்கூடாது. அது காணாது. ஸோ ஃபைனான்ஷியல் பிளானிங் வரும்போது மற்ற விஷயங்களை செய்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸை வாங்கிடுங்க. அடுத்து நாம் கையாள வேண்டிய விஷயம் கடன். கடன்கிறது பாதி பேரோட வளர்ச்சியை பாதிக்கும்னா மீதி பேரை அழிச்சே போட்டுடும். இதை நாம் ஏற்கனவே நல்ல கடனா கெட்ட கடனாங்கிற எபிசோடில் பார்த்துட்டோம். கடனை எப்படி கையாளணுங்கிறத கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த எபிசோடை பாருங்கள். இந்த கெட்ட கடன் இருந்துச்சுன்னு வைங்க, நம்மளால் வேறு எந்த ஃபைனான்ஷியல் பிளானிங்கும் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு கெட்ட கடன் இருக்குதுன்னா இந்த வீடியோவை இங்கேயே நிறுத்திக்கோங்க. முதல்ல அதை அடைச்சி முடிக்கிற வழியை பாருங்கள். அதுக்கு அப்புறமா மற்ற ஃபைனான்ஷியல் பிளானிங்கை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் 10% வட்டியை கட்டிட்டு இன்னொரு பக்கம் 8% ரிட்டர்னுக்கு இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறது புத்திசாலித்தனமான காரியம் இல்லை. லைஃப் இன்சூரன்ஸை வாங்கியாச்சு, கெட்ட கடனெல்லாம் அடைச்சி முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேர்த்து வைக்கிறது. இதை நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வீடியோலையே பார்த்துட்டோம். நம்ம லைஃப் பார்த்திங்கன்னா எதுவுமே நாம் எதிர்பார்க்குற மாதிரி ஸ்மூத்தாக போகாது. அப்பப்போ ஏதாவது அதிர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நாம் தயாராக இருக்கிறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். குறைஞ்சது 6 மாத செலவுக்கு தேவையான பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கோங்க. அதுதான் கிரெடிட் கார்டு இருக்கே, அதில் சமாளிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. பெரிய தப்பு. அது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம முதுகில் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த கடன்கிற குரங்க 2வது ஸ்டெப்பில் இறக்கி விட்டோமே, அது இந்த கிரெடிட் கார்டு கடன் ரூபத்தில் மறுபடியும் வந்து முதுகில் தொத்திக்கும். அந்த குரங்கை எப்போவுமே நம்ம பக்கம் அண்டை விடக்கூடாது, தூரமாகவே வச்சுருக்கணும். அதுக்கு இந்த 6 மாத எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப முக்கியம். எமர்ஜென்சி ஃபண்டை எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணி லாக் பண்ணாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிகிற மாதிரி லிக்விட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கியாச்சு, கெட்ட கடனும் கிடையாது, எமர்ஜென்சி ஃபண்டும் ரெடி அப்படின்னு வச்சுக்கோங்க. பின்னிட்டாயா பில்கேட்ஸு அப்படின்னு உங்கள் முதுகில் நீங்களே தட்டி கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 3யும் நீங்கள் பண்ணிட்டாலே ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் 90% மக்களுக்கு முன்னாடி வந்துடுவீங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 முக்கியமான கோல்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்று ரிட்டையர்மெண்ட்டு, இன்னொன்று குழந்தைங்க படிப்பு. நம்ம ஆளுங்கக்கிட்ட ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்குறத பற்றி பேசணும்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க? ரிட்டையர்மெண்ட்டா? நமக்கு அப்படி என்னப்பா வயசாயிருச்சு, இப்போவே ஏன் ரிட்டையர்மெண்ட் பற்றி கவலைப்படணும், அது அப்புறமா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. 40 வயசு வந்த பிறகு தான் சட்டுன்னு உரைக்கும்.
ஐயையோ! என்னடா நம்ம வாழ்க்கையில பாதி போயிடுச்சு. ரிட்டயர்மென்ட் பத்தி நினைச்சாலே பகீர்னு இருக்கேப்பா அப்படின்னு அப்ப தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. அதனால ரிட்டயர்மென்ட்க்கு சேர்க்கிறத அவ்வளவு லேசில எடுத்துக்காதீங்க. இந்தியால இன்ஃப்ளேஷன் ரேட் இப்போதைக்கு சராசரியா 5%ல இருக்கு. அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மாச தேவை ரூ. 50,000ன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 10 வருஷத்துல இதே லைஃப் ஸ்டைல மெயின்டெயின் பண்ண ரூ. 82,000 வேணும். 20 வருஷத்துல அந்த தேவை ரூ. 1,33,000 ஆகியிருக்கும். அப்போ ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறம் மாதம் ரூ. 1,33,000 வேணும்னா, இன்னைக்கு நாம எவ்வளவு சேமிக்கணும்? எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்படின்னு நமக்கு தெரியணும். நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன்ப்பா. ஃபிக்ஸட் டெபாசிட்ல மட்டும் தான் சேஃபா வச்சிருப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தா, உங்களால ரிட்டயர்மென்ட் கோல ரீச் பண்ணவே முடியாது. நம்ம பிள்ளைகளா நமக்கு ஏதாவது பார்த்து போட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணா தான் உண்டு. ஐயய்யோ! அப்படியெல்லாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா அப்படின்னு நீங்க நினைச்சா, கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்க கத்துக்கோங்க. நாம இன்வெஸ்ட் பண்ற அசெட்டோட ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி அதுக்கு மேல வளரணும். நாம ஏற்கனவே அசெட் அலோகேஷன் வீடியோல என்னென்ன அசெட்ல என்னென்ன ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத கவர் பண்ணிட்டோம். நீங்க இன்னும் அதை பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. நாம ரிட்டயர்மெண்ட்டுக்கு போதுமான பணம் வேணும்னா கண்டிப்பா ஸ்டாக்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கணும். ஜென்ரல் ரூல் என்னன்னா, நம்ம வயசு பர்சன்டேஜ் மற்ற அசட்ஸ்லையும் 100 மைனஸ் நம்ம வயசு பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ என் வயசு 40 அப்படின்னா 60% ஸ்டாக்ஸ்லையும் 40% மற்ற அசட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து அந்த சதவீதத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸ் எக்ஸ்போஷரை நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்க என்ன மாதிரிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ ரெக்கமெண்டேஷன் வீடியோவில் நான் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கிறேன். அது அவ்வளோ கஷ்டமான காரியம் இல்லை, சிம்பிளான விஷயந்தான். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கணும், அவ்வளோதான். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு அப்புறம் நம்ம ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த கோல் குழந்தைங்க படிப்புக்கு சேமிக்கிறது. ஒரு விஷயம் நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். படிப்புக்கு தேவைன்னா லோன் எடுத்துக்கலாம், ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணிக்கணும். அதனால தான் ரிட்டையர்மெண்ட் கோலுக்கு சேர்க்குறது குழந்தைங்க படிப்புக்கு சேர்க்குறத விட ரொம்ப முக்கியம். அப்படி சொல்கிறது ஈஸி, ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்மளால் அப்படி இருக்க முடியாது. நாமெல்லாம் எமோஷனல் அடிமைகள். அட்லீஸ்ட் குழந்தைங்க அண்டர் கிராட் டிகிரிக்காவது நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதனால் அதை ஒரு தனி கோலாக வச்சு நாம் சேமிக்கணும். 25 வருஷத்துக்கு முன்னால் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தப்ப செமஸ்டருக்கு ரூ. 6,000 கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரூ. 50,000, செமஸ்டருக்கு ரூ. 27,000 அப்படின்னு வச்சுக்கலாம். 25 வருஷத்தில் 4 மடங்குக்கு மேலே போயிருக்கு. இதே வேகத்தில் தான் வருங்காலத்திலையும் கூடும். இன்னும் 25 வருஷம் கழித்து இந்த ரூ. 27,000 1,00,000க்கு மேலே போயிருக்கும். இது கவர்மெண்ட் காலேஜில் மெரிட்டில் படிக்கிறது. இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு நாம் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு தான் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதனால் குழந்தைங்க படிப்புக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத கணக்கு பண்ண இன்றைக்கி எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த செலவு ஒவ்வொரு வருஷமும் 8% கூடும் அப்படின்னு அசியூம் பண்ணி உங்கள் தேவையை நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். இதை பற்றி நாம் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணலாம். இதெல்லாம் ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் அடிப்படையான விஷயங்கள். எல்லோரும் கண்டிப்பாக இதை பற்றி யோசிச்சிருக்கணும், பிளானும் பண்ணியிருக்கணும். இது போக இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது, உயில் எழுதுறதுன்னு நிறைய இருக்குது. அது இந்த பேசிக்ஸுக்கு அடுத்த நிலை. அதை நாம் இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்கனாலே ஃபைனான்ஷியல் நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அந்த 0.1% இருப்பீங்க. மிச்சம் இருக்கிற அந்த 99.9% ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றி க்ளூவே இல்லாமல் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ஒரு நல்ல வேக்கப் காலாக இருக்கும். அப்புறம் இந்த பேசிக் பிளானிங்க்கு எனக்கு கண்ணு கட்டுது அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபைனான்ஷியல் பிளானரோட உதவி தேவை. அதுக்காக நேராக பேங்க்கில் இருக்கிற ரீஜனல் மேனேஜர்ஸ் அல்லது ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ்கிட்ட போயிடாதீங்க. அவங்க சேல்ஸ் டார்கெட்டை உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவங்க பொழப்பு அது. அதில் நீங்கள் பலிகடை ஆகிடக்கூடாது. மார்க்கெட்டில் நிறைய ஃபீ ஒன்லி ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ் இருக்காங்க. ஃபீ ஒன்லி பிளானர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ப்ராடக்டையும் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு விற்று கமிஷன் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்களோட ஒரே குறிக்கோள் கஸ்டமரோட கோல் மட்டும்தான். அதனால தான் ஃபீஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபைனான்ஷியல் பிளானிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு தெரிஞ்ச ஃபீ ஒன்லி ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ் லிங்க்கை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பர்சனலாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆனால் அவங்கள பற்றி நான் நிறைய நல்ல விதமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.